தெய்வீக வணக்கம். ஏதோ ஒரு நபர் உனக்கு மிகவும் பிடித்திருந்திருக்கும். அவர் மேல் உன் 100% உழைப்பு, நேரம் ஆகியவற்றை செலவு செய்திருப்பாய். ஆனால் அந்நபரால் பெரும் காயமோ அல்லது நீ நினைத்தது போல அந்நிகழ்வு நடந்திருக்காமல் இருந்திருக்கும். அவ்வேளைகளில் நீ என்ன செய்ய வேண்டும்? 1. ஏற்றுக்கொள்வது. இது மிகவும் கடினமானது, அதே சமயம் சுலபமானதும் கூட. மற்றொன்று, அதிலிருக்கும் பாடத்தை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன் செல்வது. நினைவில் கொள், பாடங்கள் கற்காதவரை பாடங்கள் கற்பிக்கப்படும் மீண்டும் மீண்டும். இக்காணொளி உனக்கு உதவியாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த காணொளியில் காணும் வரை நீ நலம் வாழ வாழ்த்துகிறேன்.